தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவர் விண்ணையும் மண்ணையும் படைத்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த அருமையான மாலை பொழுதிற்காக நன்றி கூறுகிறோம். இதோ புனித அந்தோணியாரின் விழாவை கொண்டாடுகிற முன்னிட்டு நவ நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே இதோ இந்த தேர் பவனியினை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இந்த தேரினை புனித அந்தோணியாரின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொள்ள எல்லா வரங்களுக்காக முன்னிடம் மன்றாடுகிறோம். இந்த தேரினை உற்று நோக்குகிற ஒவ்வொரு ஏரி மக்களுக்கும் உமது ஆசிரியனையும் மேலும் இதன் வழியாக அவருடைய குடும்பத்தில் அமைதி, சமாதான, மகிழ்ச்சி, ஒற்றுமையை தந்து நடத்தியருளும். சிறப்பாக இந்த தேர் பணியிலே பங்கெடுக்கின்ற ஒவ்வொரு நிறை மக்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து நீரை காத்திரல வேண்டுமாய் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் இந்த தேரினையும் இந்த தேர் பவனியிலே பங்கெடுக்கின்ற ஒவ்வொரு இறை மக்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனை தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாழ்க 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 அந்தோணியாரே, வாழ்க 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 அந்தோணியாரே. இப்பொழுது நாம் பவனியாக செல்வோம். பீட சிறுவர்கள், சிறுவர், சிறுமியர், பெண்கள், ஆண்கள் என வரிசையோடு பக்தியோடு நாம் கலந்து கொள்வோம். பாடகர் குழுவினர் மன்றாட்டு மாலையை செவிக்கவும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். உலகை படைத்த தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகை மீட்ட மகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த தம திருத்துவமாய் இருக்கிற ஒரே இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சீர்மிகு பெட்டகமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மையில் லீலி மலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தவ வலிமை மிக்க புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தர்மத்தை விரும்பி செய்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சிலுவையை மிகவும் நேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தர்ம நெறியில் மாறா மனதினை உடைய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக கோடிய புதரே புனித அந்தோணியாரே, நாடி தேடி வந்தோம் புதுமையின் புனிதரே. அழகை வெல்ல மாதவ பூண்டி காணா பொருட்கள் கிடைத்திட செய்தே. அழகை வெல்ல மாதவ பூண்டி காணா பொருட்கள் கிடைத்திட செய்தே. அன்னையின் அருளை அனுதினம் நினைத்தே. அன்னையின் அருளை அனுதினம் நினைத்தே. ஜெபமாலை வரங்களால் நிரப்பிட பெற்றே. ஜெபமாலை வரங்களால் நிரப்பிட பெற்றே. கோடிய புதரே புனித அந்தோணியாரே, நாடி தேடி வந்தோம் புதுமையின் புனிதரே. தர்ம நெறியில் மாறா மனதினை உடைய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
சிற்றின்ப ஆசையினை வென்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போர்ச்சுகல் நாட்டின் நவ விண்மீனான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை நடுநடுங்க செய்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு வெளிச்சம் தருகிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வழி தவறி போவோருக்கு துணையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமைகளை பேச செய்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிணியாளர்களை குணமாக்குகிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரணம் அடைந்தோருக்கு இறைவன் உதவியால் உயிர் கொடுத்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதுவை புனிதரே, புதுமை வல்லலே, பரமநேச வழியில் நின்று பாவம் வென்றவரே. ஓ பதுவை புனிதரே, புதுமை வல்லலே, பரமநேச வழியில் நின்று பாவம் வென்றவரே. உம்மை நாடி வந்தோம், உம்மருள் தேடி நின்றோம், அற்புதம் கோடி பெற்றோம், அதிசயம் கண்டு சென்றோம். உம்மை நாடி வந்தோம், உம்மருள் தேடி நின்றோம், அற்புதம் கோடி பெற்றோம், அதிசயம் கண்டு சென்றோம். ஓ பதுவை புனிதரே, புதுமை வல்லலே, பரமநேச வழியில் நின்று பாவம் வென்றவரே. காணாமல் போன எதுவும் கண்டெடுத்து தந்தாய், கடவுளை கையில் ஏந்தும் பாக்கியம் பெற்றாய். காணாமல் போன எதுவும் கண்டெடுத்து தந்தாய், கடவுளை கையில் ஏந்தும் பாக்கியம் பெற்றாய். உம்மை போல நாங்களும் உயிரிலும் எங்கள் உணர்விலும் உறவாம் இயேசுவை பற்றிக் கொள்ள உதவுவாய். உம்மை போல நாங்களும் உயிரிலும் எங்கள் உணர்விலும் உறவாம் இயேசுவை பற்றிக் கொள்ள உதவுவாய். உம்மை நாடி வந்தோம், உம்மருள் தேடி நின்றோம், அற்புதம் கோடி பெற்றோம், அதிசயம் கண்டு சென்றோம். உம்மை நாடி வந்தோம், உம்மருள் தேடி நின்றோம், அற்புதம் கோடி பெற்றோம், அதிசயம் கண்டு சென்றோம். ஓ பதுவை புனிதரே, புதுமை வல்லலே, பரமநேச வழியில் நின்று பாவம் வென்றவரே. ஓ பதுவை புனிதரே, புதுமை வல்லலே, பரமநேச வழியில் நின்று பாவம் வென்றவரே. பிறவி குருடருக்கு பார்வையளித்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போன பொருட்களை கண்டடைய செய்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடலில் மீன்களுக்கு உபதேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாவழியா நாயகரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துறவரத்தாரின் மகிமையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படிதலின் மாதிரியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உபவாசத்தின் கண்ணாடியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைநூலின் காவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீக்குணங்களை ஒழித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவைகளில் உதவி செய்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறந்த ஓர் ஆண்டிற்குள் பீடத்தின் மகிமைக்கு உயர்த்தப்பட்ட புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதுவை புனித அந்தோணியாரை வாழ்த்தி போற்றிடுவோம். பதுவை புனித அந்தோணியாரை வாழ்த்தி போற்றிடுவோம். தூயவர் பரிசுத்தர்
பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவு செய்து மீட்டருளும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் ஆகும்படி புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. இறைவா, புனித அந்தோணியாரது வல்லமையுள்ள மன்றாட்டால் உமது திருச்சபை எல்லா தீமைகளில் இருந்து பாதுகாக்கப்பட்டு உமது உதவியால் என்றும் மகிழ்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த நவநாளினுடைய 6ஆம் நாள் நவநாள் திருப்பலியானது ஆரம்பமாக இருக்கிறது. இந்த திருப்பலியிலே காணிக்கை கொடுக்க விரும்புகிறவர்கள் நம்முடைய புனித பொருட்கள் விற்பனை நிலையத்தின் அருகிலே காணிக்கை செலுத்துவதற்கான இந்த பொருட்கள் விற்கப்படுகின்றன. எனவே விரும்புகிறவர்கள் அதை வாங்கி திருப்பலியிலே காணிக்கையாக செலுத்துவதை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் அமர்வோம். அன்பிற்கினிய கோடி அற்புதராம் புனித அந்தோணியாரின் இறை பக்தர்களே, இறை கட்டளையை கடைபிடித்து கற்பித்தவர் புனித அந்தோணியார் என்ற மைய கருத்தை இன்றைய நவநாள் திருப்பலியில் நாம் சிந்தித்து ஒப்புக்கொடுக்க இருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் இறை கட்டளைகளை கடைபிடித்து கற்பிக்கிறவர் விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார் என்று இயேசு எடுத்து எப்புகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம்
அனைவருக்கும் இறை வார்த்தையை கடைபிடிப்பது மட்டுமல்லாமல் கடைபிடிக்கின்ற இறை வார்த்தையை மற்றவர்களுக்கு கற்பிப்பதிலும் நம் தலையாய கடமை அடங்கியுள்ளது. நம் புனித அந்தோனியார் தன் வாழ்நாள் முழுவதும் இறை கட்டளையை முழுமையாக கடைபிடித்து அதை மற்றவருக்கு கற்பிப்பதிலும் வியத்தகு செயல் செய்து இயேசுவின் விழுமியங்களையும் மண்ணில் விதைத்தார். நாமும் அதே போல இயேசு கிறிஸ்துவின் கூற்றுக்கு இணங்க இறை கட்டளைகளை கடைபிடித்து மற்றும் அதை கற்பித்து விண்ணரசில் மிக பெரியவராய் விளங்க வேண்டும் என்ற உயரிய வரம் வேண்டி இத்திருப்பலியில் பக்தியோடு ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இத்திருப்பலியை பின்வரும் கருத்துக்களுக்காக நாம் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். ஜோவிஸ் ஜே ஆக்னலோ இன்று தன்னுடைய பிறந்தநாள் கொண்டாடுகின்ற நேரத்தில் இறைவனுக்கு நன்றியாகவும், ஜோயல் சேவியோ இன்று தன்னுடைய 10வது பிறந்தநாளை கொண்டாடுகிறார், இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும். ஐடன் இன்று தன்னுடைய 10வது பிறந்தநாளை சிறப்பிக்கின்றார், அவரும் இறைவனுக்கு நன்றியாகவும். லூர்து மேரி செல்லமுத்து அந்தோனியார் வழியாக பெற்ற அனைத்து நலன்களுக்கு நன்றியாகவும். லவ்லி வீடு வாங்கியதற்கு நன்றியாகவும். ஞான அலெக்ஸ் இன்னாசி அம்மாள் குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும். தாமஸ் சகாயம் குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும். பாத்திமா செல்வராஜ் இறைவன் செய்த அனைத்து நலன்களுக்காக நன்றியாகவும். ஜேஸ் ஆண்டனி, ஜாக்லின் லதா தங்களுடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டி ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் ஜோபி பீனா ஜோபி அவர்கள் இறை ஆசிர் வேண்டி இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மற்றும் மரித்த ஆன்மாக்களாகிய மார்கரெட் சந்திரசேகர், செபாஸ்டியன் சந்திரசேகர், வயலட் இவருடைய ஆன்மாக்கள் இறைவனில் நித்திய இலைப்பாற்றி அடைவும். பிரக்மான்ஸ் புவனா ராணி ஆன்மாக்களும் இறைவனில் நித்திய இலைப்பாற்றி அடைவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் சிறப்பாக இன்று நம்மிடையே திருப்பலி ஆற்ற வந்திருக்கின்ற அருட்தந்தையும் மற்றும் இதர அருட்தந்தையர்களின் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், பங்கு பெருவிழாவினை கொண்டாடுகின்ற இந்த அருமையான நேரத்தில் நமது பங்கு தந்தையின் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் இத்திருப்பலியை பக்தியோடு ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவில் பிரியமானவர்களே, மேலும் இன்றைய தினம் இந்த திருப்பலியானது நம்முடைய பங்கின் பொது கருத்தான ஆலயம், ஆலய வளாகம் விரிவாக்கத்திற்காகவும் தொடர்ந்து நாம் வேண்டி செபிக்கின்ற நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட 3 சிறப்பு கருத்துகளுக்காக வேண்டியும் இந்த திருப்பலியானது கொடுத்து செபிக்கப்படுகிறது. அனைவரும் எழுந்து நிற்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கல்வாரி பலிக்கு அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவருடைய அருள் ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்ள இந்த தூய மறை நிகழ்வை தகுதியான உள்ளத்தோடு ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றம் குறைகளை எண்ணி பார்த்து இறை சன்னிதானத்திலே மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது இரக்கத்தை பணிந்து வேண்டுகிறோம். எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் எங்களும் கொடைகளை அதிகரிக்கவும், எங்கள் இவ்வுலக வாழ்நாள்களை அமைதியில் நாங்கள் நெறிப்படுத்தவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய அன்பு திருமகனுமான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எலியா இறைவாக்கினர் உண்மையான இறைவனை விட்டு விலகி பொய்யான தெய்வங்களை பின்பற்றிய மக்களை மனம் திரும்ப அழைக்கின்றார். பாகால் தெய்வத்தை நம்பி வந்தவர்கள் பல முயற்சிகள் செய்தாலும் பதில் கிடைக்கவில்லை. ஏனெனில் மனிதனால் உருவாக்கப்பட்ட சக்திகள் மனிதனை மீட்க முடியாது என்பதை இந்த நிகழ்வு எடுத்து காட்டுகின்றது. உண்மையான நம்பிக்கையும் முழு அர்ப்பணிப்பும் உயிருள்ள ஆண்டவரிடமே உள்ளது என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. கவனமுடன் நாம் செவிமடுப்போம். நீரே ஆண்டவர் என்றும் நீரே இம்மக்களின் மனத்தை மாற்றுவீர் என்றும் இறை மக்கள் அறிவார்களாக. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைமுத்துக்கள் 20 முதல் 39 வரை. அந்நாள்களில் ஆகாபு இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் அழைத்தான். பொய் வாக்கினரையும் கர்மேல் மலையில் ஒன்று திரட்டினான். எலியா மக்கள் அனைவர் முன் சென்று, எத்தனை நாள் இரு மனத்தோராய் தத்தளித்து கொண்டிருக்க போகிறீர்கள்? ஆண்டவர் தாம் கடவுள் என்று அவரை பின்பற்றுங்கள். பாகால் தான் என்றால் அவன் பின்னே செல்லுங்கள். அப்பொழுது எலியா மக்களிடம், ஆண்டவரின் திருவாக்கினருள் நான் ஒருவன்தான் எஞ்சியிருக்கிறேன். பாகாலின் பொய்வாக்கினரோ 450 பேர் இருக்கின்றனர். 2 காளைகளை எங்களிடம் கொண்டு வாருங்கள். அவர்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து அதை துண்டு துண்டாக வெட்டி விறகின் மேல் வைக்கட்டும். ஆனால் நெருப்பு வைக்கலாகாது. மற்ற காளையை நான் தயார் செய்து விறகின் மேல் வைப்பேன். நானும் நெருப்பு வைக்க மாட்டேன். நீங்கள் உங்கள் தெய்வத்தின் பெயரை சொல்லி அழையுங்கள். நானோ ஆண்டவர் பெயரை சொல்லி அழைப்பேன். அதற்கு நெருப்பு மூலம் பதிலளிக்கும் கடவுளே உண்மை கடவுள் என்றார். மக்கள் அனைவரும் பதில் மொழியாக, நீர் சொல்வது சரியே என்றனர். பிறகு எலியா பாகாலின் பொய் வாக்கினரிடம், நீங்கள் அதிகம் பேராயிருப்பதால் முதலில் நீங்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து தயார் செய்யுங்கள். ஆனால் நெருப்பு மூட்டாதீர்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை கொண்டு வந்து தயார் செய்த பின் காலை முதல் நண்பகல் வரை பாகாலின் பெயரை கூப்பிட்டு, பாகாலே பதில் தாரும் என்று கத்தினர். ஆனால் எக்குரலும் கேட்கவில்லை, எப்பதிலும் வரவில்லை. எனவே அவர்கள் தாங்கள் கட்டிய பலிபீடத்தை சுற்றி ஆடலாயினர். நண்பகலாயிற்று. எலியா அவர்களை கேலி செய்து, இன்னும் உரத்த குரலில் கத்துங்கள், அவன் ஒரு தெய்வம். ஒருவேளை அவன் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கலாம், அல்லது ஒதுக்குப்புறம் போயிருக்கலாம், அல்லது பயணம் செய்து கொண்டிருக்கலாம் என்றார். எனவே அவர்கள் இன்னும் உரத்த குரலில் கத்தினர். தங்கள் வழக்கப்படி வாளினாலும் வேலினாலும் ரத்தம் கொட்டும் வரை தங்களையே கீறி கிழித்து கொண்டார்கள். பிற்பகலாயிற்று. அவர்கள் மாலை பழி செலுத்தும் நேரம் வரை தொடர்ந்து உளறிக் கொண்டிருந்தார்கள்.
ஆயினும் எக்குரலும் கேட்கவில்லை, எப்பதிலும் வரவில்லை. கவனிப்பார் யாரும் இல்லை. அப்போது எலியா எல்லா மக்களையும் நோக்கி, என் அருகில் வாருங்கள் என்றார். மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர். உடனே எலியா அங்கே இடித்து கிடந்த ஆண்டவரது பலிபீடத்தை செப்பனிட்டார். உன் பெயர் இஸ்ரேல் என்ற ஆண்டவர் யாக்கோபுக்கு உரைத்ததின் பொருட்டு அவர் வழிவந்த குலங்களின் எண்ணிக்கைப்படி எலியா 12 கற்களை எடுத்தார். அக்கற்களை கொண்டு ஆண்டவர் பெயரில் ஒரு பலிபீடத்தை கட்டி அப்பலிபீடத்தை சுற்றிலும் 2 உழவுக்கால் அகலம் உள்ள வாய்க்காலை வெட்டினார். அதன் பின் விறகு கட்டைகளை அடுக்கி காளையை துண்டு துண்டாக வெட்டி அவற்றின் மேல் வைத்தார். 4 குடங்கள் நிறைய தண்ணீர் கொண்டு வந்து எரிபலியின் மேலும் விறகு கட்டைகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றார். அவர் 2ஆம் முறையும் செய்யுங்கள் என்றார். அவர்கள் 2ஆம் முறையும் அவ்வாறே செய்தனர். அவர் 3ஆம் முறையும் செய்யுங்கள் என்றார். அவர்கள் 3ஆம் முறையும் அப்படியே செய்தனர். எனவே தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடியது. மேலும் வாய்க்காலை அவர் தண்ணீரால் நிரப்பினார். மாலை பலி செலுத்தும் நேரமாயிற்று. இறைவாக்கினர் எலியா பலிபீடத்தின் அருகில் வந்து, ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரேல் என்பவர்களின் கடவுளாகிய ஆண்டவரே, இஸ்ரேலின் கடவுள் நீரே என்றும், இவற்றையெல்லாம் நான் உம் வாக்கின்படியே செய்தேன் என்றும் இன்று விளங்கச் செய்தருளும். நீரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும் இம்மக்களின் மனதை மீண்டும் மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும் ஆண்டவரே, எனக்கு பதில் தாரும் என்றார். உடனே ஆண்டவரின் நெருப்பு கீழே இறங்கி அந்த எரிபலியையும் விறகு கட்டைகளையும் கற்களையும் மணலையும் சுட்டெரித்து வாய்க்கால் நீலையும் பற்றச் செய்தது. இதை கண்டவுடன் மக்கள் அனைவரும் முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே கடவுள், ஆண்டவரே கடவுள் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்னுயிரே
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 1-12 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதியின் பால் பசி தாகம் கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவார்கள். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்களும் பேறு பெற்றோர்களே. மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவில் என் அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, பங்கின் ஆண்டு பெருவிழா கொண்டாடும் இந்த நவ நாட்கள் தயாரிப்பில் 6ஆம் நாள் மிகவும் அர்த்தமுள்ள வகையில் கிறித்தவ வாழ்வின் மதிப்பீடுகளை எண்ணி பார்க்கின்ற ஒரு ஆசிரியர் கோணத்தில் நம்முடைய புனிதரை வைத்து பார்த்து தியானித்து சிந்தித்து இந்த நாளிலே கருத்துக்களை உள்வாங்க கூடியிருக்கிறோம். இறைவா, நான் ஏறிக்கொண்டே இருக்கிறேன். எங்கே இருக்கு லட்சிய சிகரம் என்று காட்டு. இறைவா, நான் தோண்டிக்கொண்டே இருக்கிறேன். எங்கே இருக்கு அறிவு புதையல் என்று காட்டு. இறைவா, நான் நீந்திக் கொண்டே இருக்கிறேன். எங்கே அமைதி தீவு இருக்கு என்று காட்டு என்று வேண்டினார் நம்முடைய மேனாள் குடியரசு தலைவர் APJ அப்துல் கலாம் பாராளுமன்றத்திலே. ஒரு ஆசிரியருடைய உன்னதமான பணி லட்சிய சிகரத்தை காட்டுவதும் அறிவு புதையலை அடையாளப்படுத்துவதும் ஒரு மாணவனின் எதிர்காலத்திலே அமைதிக்கான விதைகளை விதைப்பதும் எண்ணங்களை கொடுப்பதும் ஒரு ஆசிரியரின் உன்னதமான பணி. என் நாட்டின் அன்று அவர் வேண்டுகின்ற போது 130 கோடி, இன்று 140 கோடி இந்தியாவில். அன்று அப்துல் கலாம் நாட்டின் 130 கோடி மக்களும் இந்த லட்சிய சிகரத்தை அறிவு புதையலை அமைதி தீவை அடைந்திட அருள் புரிவாய் இறைவா என்று வேண்டினார். ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அத்தகைய வழியைத்தான் காட்டுகிறார்கள். அவர்கள் லட்சிய சிகரத்தை அடையக்கூடிய ஏணிகளாக இருக்கிறார்கள். அமைதி தீவை அடையக்கூடிய தோணிகளாக இருக்கிறார்கள். அறிவு புதையலை காட்டுகின்ற ஞானிகளாக இருக்கிறார்கள். அத்தகைய ஒரு உன்னதமான ஆசிரிய பணியில்
நம்முடைய புனிதரும் பங்கெடுத்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்த்து இறை கட்டளைகளை கடைபிடித்து கற்பித்தவர் ஒரு போதகர், ஒரு ஆசிரியர் என்று அவரை அடையாளப்படுத்த இன்று நாம் கூடியிருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய பணிகளை நாம் பகுத்து ஆகின்ற போது அவரை முதலாக போதகராகத்தான் அடையாளப்படுத்தினார்கள். போதகரே, நீர் எங்கே தங்குகிறீர்? அவரை ரபி என்று அழைத்தார்கள். அதன் பிறகு அற்புதங்களை செய்தார், வல்ல செயல்களை செய்தார். இவர் கடவுளின் குமாரன் என்று அடையாளப்படுத்தினார்கள். அவர் சமூக புரட்சி செய்தார். ஏற்றத்தாழ்வு நிறைந்த சமூகத்தை சமச்சீராக கொண்டு வர எண்ணினார். ஆட்சியாளர்களுக்கும் அரசியல் ஆய்வாளர்களுக்கும் எதிராக அவர் மக்களை ஒன்று திரட்டினார். அவரை கலகக்காரர்கள் என்று ஒருவரும், சமூக சீர்திருத்தவாதி, சோசியல் ஆக்டிவிஸ்ட் என்றும் அவரை வகுத்து பார்த்தார்கள். இந்த உன்னதமான பணிகளில் எல்லாம் கிறிஸ்துவை ஒரு புனிதராக, குணமளிக்கக்கூடிய மனிதராக, இறை வல்லமை கொண்ட கடவுளின் மகனாக வகுத்து பார்த்த மக்கள் மத்தியத்திலே ஓங்கி ஒளித்தது அவர் வல்லமையோடு அதிகாரத்தோடு போதிக்கக்கூடிய ஒரு ஆசிரியராகத்தான் அவரை பார்த்தார்கள். கிறிஸ்துவினுடைய உன்னதமான பணிகளை மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள், மருத்துவ பணியை மேற்கொள்ளுகின்ற, குணமளிக்கும் பணியை மேற்கொள்ளுகின்ற செவிலியர், மருத்துவர்கள், சமூக பணியை முன்னென்று எடுத்துச் செல்லுகின்ற சமூக போராளிகள் யாராக இருந்தாலும் பேறு பெற்றவர்கள், மறு கிறிஸ்துவாக நம்மோடு பயணிக்கிறார்கள். அத்தகைய உன்னதமான போதிக்கும் பணியை மேற்கொண்டவர் நம்முடைய புனிதர் என்று எண்ணுகின்ற போது நாம் பெருமைப்படுகிறோம். நாம் இன்னும் பெருமைப்படுவதற்கான தனிச்சிறப்பு, நம்முடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய புனிதர்கள் பட்டியல் மிகப்பெரிய பட்டியலாக இருந்தாலும் ஒரு சிலர் தான் உலகளாவிய அளவிலே இந்த தல திருவை கடந்து பொது திரு அவையிலே அவர்கள் அதிகமாக அங்கீகாரம் பெற்றவர்கள் அல்லது அடையாளப்படுத்தப்பட்டவர்கள், அறிமுகமானவர்கள். அத்தகைய பெரும் புனிதர்கள் வரிசையிலே நம்முடைய புனிதர் அந்தோணியாரும் முன்னிருக்கிறார். உலகமெங்கும் அவரை அறிந்திருக்கக்கூடிய ஒரு புனிதரை நாமும் பாதுகாவலராக கொண்டிருக்கிறோம். நான் சிவகங்கை மறைமாவட்டத்தை சார்ந்தவன். எங்கள் மண்ணுக்கான பெருமை, அடையாளம் தூய அருளானந்தர். அமெரிக்காவில் ஒரு 7-8 வருஷம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அங்க போய் சென்ட் ஜான் டிபிரிட்டோன்னு பிரிச்சு பண்ண ஒருத்தனுக்கும் தெரிய மாட்டேங்குது. போர்ச்சுகல்ல இருந்து வந்தாரு, லிஸ்பன்ல இருந்து வந்தாரு, எங்க மரபம் நாட்டுக்கு வந்தாரு. ஸ்நாபக அருளப்பரை போல ஒருவருக்கு ஒருத்தர் என்ற உன்னத கோட்பாட்டை சொன்னார். எனவே அவர் தடிய தேவனால் வெட்டி கொல்லப்பட்டார் என்று நாங்கள் ஸ்நாபக அருளப்பரை போல இவரும் தலை வெட்டுண்டு கொல்லப்பட்ட மிக பெரும் புனிதர், அவர் சிந்திய இரத்தத்தால் செம்மண்ணாக இருக்கிறது. கதை சொன்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அருளானந்தரா, ஜான் டி பிரிட்டோவா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் சொன்ன ரெட் சாண்ட் செயின்ட் அப்படின்னு ஒரு யூடியூப்ல ஒரு காட்சி கிடக்கிறது, நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் பார்ப்பாங்க. ஒரு புனிதர் ஒரு குறிப்பிட்ட எல்கைகளுக்குள் அடையாளப்படுத்தப்படுகிறார். ஆனால் நம்முடைய புனிதர் பெரும் புனிதராக உலகமெங்கும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். அந்த பெரும் புனிதர் உன்னதமான பணியை, கிறிஸ்துவினுடைய போதிக்கும் பணியை எடுத்திருக்கிறார். எனவே அவரை ஒரு போதகராக, கற்றுக் கொடுப்பவராக என்று நாம் பார்க்கிறோம். எனவே இந்த நாளில் இந்த மறையுரையிலே நீங்கள் 3 செய்திகளை அல்ல 3 சொல்லாடல்களை நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என ஆசைப்படுகிறேன். ஒன்று பிரேயர், மற்றொன்று பிரீச்சர், 3 பூவர். இந்த 3க்கு என்ன ஒற்றுமை இருக்கிறது? இது 3க்கு என்ன ஒற்றுமை இருக்கிறது? இந்த எழுத்துல, இந்த சொல்லாடல்ல, இந்த வேர்டுல சொல்லணும். நீங்க ஒன்னு பிரேயர், இன்னொன்னு பிரீச்சர், and third one பூவர். வெரி குட். யார் இது? 3 வார்த்தையும் ஸ்டார்டிங் வித் பி. ஈஸியா உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். பிரேயர், பிரீச்சர், பூவர். அந்த 3க்கு உள்ள ஒரு தொடர்பை உங்களோடு இந்த நாளில் பகிர்ந்து கொள்கிறேன். நம்முடைய பெரும் புனிதனுடைய அந்த திருச்சுரூபத்தை நீங்கள் பார்க்கின்ற போது ஒரு லீலு மலர் கையில் இருக்கிறது, திருவிவிலியம் அடுத்த ஒரு கரத்தில் இருக்கிறது, குழந்தை இயேசு அமர்ந்திருக்கிறார். சில நேரம் திருவிவிலியம் இருக்காது, கையில மட்டும் மார்போடு அணைத்துக் கொள்வார். ஆனால் இந்த 3 பொருட்களும் அல்லது நபர்களும் அடையாளப்படுத்தப்படுகிறார். கிறிஸ்து, திருவிவிலியம், இந்த லீலி மலர் 3. ஒரு மனிதனுடைய வாழ்வு 2 தலங்களிலே பயணிக்கிறது. ஒன்று அக வாழ்வு, இன்னொன்று புற வாழ்வு.
இந்த அகவாழ்வை கட்டமைப்பதற்கு அடிப்படையாக அமைவது ஜெபம். நம்முடைய புனிதர் கிறிஸ்துவோடு உரையாடுவதும் உறவாடுவதும் தன்னுடைய ஜெபத்தின் வாழ்வின் ஆன்மீக வாழ்வின் அடித்தளமாக கொண்டிருக்கிறார். எனவே அவருடைய வாழ்வு ஆழமான இறையியல் ஆர்வத்தில ஆழத்திலே பதிந்திருந்தது. எனவே தான் அவர் இறை வார்த்தையோடும் இறை மகனோடும் அந்த தூய உள்ளம் கொண்ட லீலி மலரின் அடையாளமாக பரிசுத்த நிலையிலும் எப்போதும் இருந்தார் என்பதை அடையாளப்படுத்துவதுதான் நாம் நம்முடைய புனிதரை பார்க்கின்ற ஒரு உன்னதமான அடையாளமாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆசிரியரும் அல்லது நம்முடைய புனிதனுடைய பார்வையிலே அந்த தளத்திலே நம்மை நாம் ஒப்பிட்டு பார்க்க விரும்புகின்ற ஒவ்வொருவரும், ஒவ்வொரு பெற்றோரும் ஒரு ஆசிரியர், ஒவ்வொரு மறைக்கல்வி ஊட்டக்கூடிய மறை வல்லுநர்களைப் போல இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே ஆசிரியர்கள். அண்ணன் தங்கைக்கு ஆசிரியராக இருக்கிறான், தங்கை தன் பின் வரக்கூடிய அடுத்த தம்பிக்கு ஆசிரியராக, குடும்பத்தில் எல்லோருமே இந்த ஆசிரியர் பணி, போதிக்கும் பணி, அறநெறியை வழிகாட்டுகின்ற பணியை மேற்கொள்ளுகிறோம். எனவே இந்த புனிதருடைய தளத்திலே நம்மை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது ஒவ்வொருவருமே ஆசிரியராக இருக்கிறோம். கிறிஸ்துவினுடைய உன்னதமான போதிக்கும் பணியை நம்முடைய குறுகிய தளத்திலோ அல்லது விரிந்த பணித்தளத்திலோ மேற்கொண்டிருக்கிறோம். எனவே நாமும் மறு கிறிஸ்துவாக, நாமும் நம் புனிதரின் சாயலாக இந்த போதிக்கும் பணியை நாம் கற்றிருக்கிறோம். எனவே அகவாழ்வில் நம்மை புடமிட்டுக் கொள்வதற்கு அடிப்படையாக அமைய இருப்பது இந்த இறை வேண்டல், ஜெபம், பிரேயர். நம்முடைய புனிதருடைய ஆழமான அந்த இறை சிந்தனையும் அவருடைய ஆழமான ஒன்றிப்பும் இறை வேண்டலும் அவரை உன்னத நிலைக்கு உயர்த்தியிருக்கிறது என்று பார்க்கிறோம். இரண்டாவது தளத்திலே அவரை மிகப்பெரிய போதகராக பார்க்கிறோம், பிரீச்சர். ஒரு அருமையான சொல்லாடல் இருக்கிறது, பப்ளிக் பிரீச்சர், பிரான்சிஸ்கன் டீச்சர் என்று நம்முடைய புனிதருக்கு சொல்லப்படுகின்ற ஒரு அடைமொழி. பப்ளிக் பிரீச்சர், பொது இடங்களில் இறை வார்த்தையை முழங்கக்கூடிய, இடி முழக்கமாக எடுத்து வைக்கக்கூடிய நல்ல நாவு கொண்ட ஒரு வல்லமையானவராக நம்முடைய புனிதர் அடையாளப்படுத்தப்படுகிறார் நம்முடைய திரு அவையில். ஒரு பப்ளிக் பிரீச்சர். சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்கின்ற போது தூய பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்விலே, அந்த சபையிலே தன்னை இணைத்துக் கொண்டு மிகச்சிறந்த இறையியல் வல்லுநராக இருக்கிறார், இறையியல் பேராசிரியராக இருக்கிறார், அதை இறையியல் போதிக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே இஸ் a great theologian என்று சொல்லப்படுகிறார். எனவே இஸ் a public preacher and a great Franciscan teacher. நாம் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட தளத்தில் பயணிக்க வேண்டும். கிறிஸ்துவோடு உறவாடி இறைவேண்டல் மேற்கொள்கின்ற நாம் அவருடைய கையில் இருக்கக்கூடிய அந்த திரு விவிலியத்தை உள்வாங்கி தியானித்து அசை போட்டு நாமும் இறை வல்லுநர்களாக, இறை வார்த்தை எடுத்து இயம்பக்கூடிய மறைவாக்கு உரைப்பாளர்களாக நாம் மாற வேண்டும். நம்முடைய திருத்தந்தை லியோ 14 லியோ சொல்லுகிறார், நாம் நம்பிக்கையின் சுடராக, சாட்சிகளாக, நம்முடைய நற்செய்தியின் இறைவாக்கினர்களாக மாற வேண்டும். ரெண்டும் ஒரு அழகான பட்டை தீட்டப்பட்ட வார்த்தை. நம்பிக்கையின் சாட்சிகளாக இருக்க வேண்டும், நற்செய்தியின் இறைவாக்கினராக மலர வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப நாம் ஒவ்வொருவரும் இந்த புனிதரை நம்முடைய பாதுகாவலராக, நம்முடைய வாழ்வின் மாதிரியாக எடுத்துக்கொண்டோம் என்றால் நாமும் அவர் வாழ்ந்தது போல இன்றைய நற்செய்தி சொல்லுகின்ற எளிய மனம், தூய உள்ளம், அஞ்சாத ஒரு தியாக மனப்பான்மையோடு வாழக்கூடிய இந்த மதிப்பீடுகளை எல்லாம் போதிக்கக்கூடிய தளத்தில் நாம் இருக்கின்ற போது நாமும் நம்பிக்கையின் சுடர்களாக, சாட்சிகளாக மாறுகிறோம், நற்செய்தியினுடைய போதகர்களாக, இறைவாக்கினர்களாக மாறுகிறோம். ஒவ்வொருவருக்கும் 2 பணிகள் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும், இந்த சமூகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் 2 பணிகள் இருக்கிறது. ஒன்று, கற்க வேண்டும், கற்பிக்க வேண்டும். நம்முடைய இலங்கை தமிழ் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, படிக்க வேண்டும், சொல்லுங்க, இன்னொரு படிக்க வேண்டும், சொல்லுங்க, கரெக்டா சொல்லணும். கற்க வேண்டும், கற்பிக்க வேண்டும், அறிய வேண்டும், அறிவிக்க வேண்டும், உணர வேண்டும், உணர்த்த வேண்டும், படிக்க வேண்டும், படிக்க வைக்க வேண்டும் கிடையாது, கேட்டா சொல்லுங்க, படிப்பிக்க வேண்டும். அதான் நம்ம ஸ்லோன் தமிழ், இலங்கை தமிழ் அழகு. படிக்க வேண்டும், படிப்பிக்க வேண்டும். இந்த 2 பணிகள் நமக்கு இருக்கிறது. நம்முடைய புனிதர் இந்த இறை திட்டத்தை கற்றுக்கொண்டார், அதை கற்றுக் கொடுத்தார். இந்த 2 பணிகளையும் இணைந்தே அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. எனவேதான் உயர்ந்த போதகராக,
உன்னதமான ஒரு இறைவாக்கினராக அவர் அடையாளப்படுத்துகிறார். நல்ல நாவு கொண்ட ஒரு மறை வல்லுநராக, போதகராக அடையாளப்படுத்தப்படுகிறார். ஒவ்வொரு நாளும் இறை வேண்டலிலும் இறை வார்த்தையிலும் தன்னை அடையாளப்படுத்தி தன்னுடைய தளத்தை உயர்த்தி கொண்டார். எனவே இறைவன் அவரை மிகப்பெரிய இறைவாக்கினராக உயர்த்தி கொண்டார். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த நாளில் எடுத்துச் செல்ல வேண்டிய செய்தி அறிவாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை பற்றி ஆழமாக அறியக்கூடிய ஆற்றலை பெறுவோம், ஞானத்தை பெறுவோம். இந்த ஞானம் என்பது கிறிஸ்துவை எல்லாவற்றின் மையமாக கண்டு கொள்வது. அத்தகைய ஒரு ஞானத்தை தான் வேண்டுகிறோம் என்று ஆசிரியருடைய தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆசிரியர்கள் ஞானமிக்கவர்களாக சமுதாயத்தில் அடையாளப்படுத்தப்படுகிறார். எனவே தான் நான் சொன்னேன், அவர்கள் அறிவு புதையலை காட்டக்கூடிய ஞானிகளாக இருக்கிறார்கள், அறிவு தீவை காட்டக்கூடிய தோணிகளாக இருக்கிறார்கள், அவர்கள் அறிவு சிகரத்தை காட்டக்கூடிய ஏணிகளாக இருக்கிறார்கள் என்று சொன்னேன். இந்த ஞானமிக்கவர்கள் ஆசிரிய பெருமக்கள். நாமும் அத்தகைய ஞானத்தோடு இருக்க வேண்டும். இந்த ஞானம் உலகத்தினுடைய தன்மைகளை அடையாளம் கண்டு அதில் இறை வல்லமையை அறியக்கூடியதாக இருக்கிறது. நீதிமொழிகள் ஆகமத்திலே 2ஆம் அதிகாரம் இந்த ஞானத்திற்கான ஒரு வரையறையை சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, பிள்ளாய், குழந்தாய், நீ ஞானத்திற்கு செவிசாய்த்து மெய்யறிவில் உன் மனதை செலுத்து, மெய்யறிவில் உன் மனதை செலுத்து, என் மொழிகளை ஏற்று என் கட்டளைகளில் சிந்தையில் நிறுத்து. அவருடைய இறை வார்த்தையை, கட்டளைகளை ஏற்று சிந்திக்கின்ற போது இந்த ஞானம் மிளிர்கிறது. நீங்களும் மேன்மக்களாக மாறுகிறீர்கள். ஆம், நீ நுண்ணறிவு மிக்கவராக வேண்டுதல் செய்து பகுத்தறிவுக்காக உறக்க மன்றாடு. செல்வத்தை நாடுவது போல் ஞானத்தை நாடி புதையலை தோண்டும் ஆர்வத்தை தேடு என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த ஞானத்தை நம்முடைய புனிதர் கொண்டிருந்தார். இறை செல்வத்தை, ஒப்பற்ற செல்வத்தை பவுல் குறிப்பிடுகின்ற போது கிறிஸ்து என்ற அந்த ஒப்பற்ற செல்வத்தை ஆதாயமாக்கி கொண்டு அந்த செல்வத்தை வழங்கக்கூடியவராக இருந்தார். எனவே நாமும் இந்த ஞானத்தை தேடவும், இறைவன் அந்த ஞானத்தினுடைய தன்மையின் உச்சமாக இருக்கிறார், அந்த இறை அச்சத்தை பெறவும், அதை அறிவிக்கக்கூடியவ போதகர்களாக, ஞானிகளாக மலரவும் இந்த நாளில் இறைவேண்டல் செய்ய அழைக்கப்படுகிறோம். இயேசு காவியம் நீங்கள் அறிவீர்கள். நிறைய இடங்களிலே மேற்கோள் காட்டுவார்கள். இயேசு காவியம் கண்ணதாசன் எழுதியது. ஆனால் ஒரு தேன் தமிழ் காவியம் தேம்பாவணி இருக்கிறது. மிக அரிதாக நாம் அதிலிருந்து அடையாளப்படுத்தப்படுகிறது. தேம்பாவணி, வீரமா முனிவர் எழுதிய தேம்பாவணியினுடைய அந்த தொடக்க ஜெபத்திலே இறைவனை அடையாளப்படுத்துகிறார். வீரமா முனிவர் எழுதுகிறார், அறக்கடல் நீயே, அருள்கடல் நீயே, அரிய கருணைக்கு இருப்பிடம் நீயே, திறக்கடல் நீயே, திருக்கடல் நீயே, என் உள்ளம் ஒளிபெற ஞானக்கடல் நீயே, ஒப்புமை எல்லாம் கடந்தவன் நீயே, எனக்கு தந்தையாய் இருப்பவனும் நீயே, தாயாய் அணைப்பவனும் நீயே, இறையே என்னில் அனைத்தும் நீயே என்று எழுதுகிறார். அன்புக்குரியவர்களே, இறைவனை தன்னில் எல்லாமா இருக்கிறார், அனைத்துமா இருக்கிறார், தந்தையும் தாயுமாக, அறக்கடலாக, ஞானக்கடலாக இருக்கிறார் என்பதையெல்லாம் அறியக்கூடிய தன்மையை தருவதுதான் அந்த இறை அச்சம் என்கின்ற ஞானம். நம்முடைய புனிதருக்கு அது நிறைவாக வளமாக கொடுக்கப்பட்டதால் ஒரு உன்னதமான பேராசிரியராக, ஞானியாக, ஒரு மிகச்சிறந்த வல்லுநராக, மறை வல்லுநராக, போதகராக அடையாளப்படுத்தப்பட்டார். எனவே இந்த நாளில் நாமும் அத்தகைய வரத்தை கேட்க இறைவனிடத்திலே கூடியிருக்கிறோம். என் புனிதரை போல நானும் ஒரு ஆசானாக, ஆசிரியையாக மாற விளைகிறேன், ஆசைப்படுகிறேன். எனக்கும் அந்த ஆவல் இருக்கிறது, கற்கவும் கற்பிக்கவும் ஆசைப்படுகிறேன். நானும் அவர்களுக்கு வழிகாட்ட, அறிவு தீவை காட்ட, புதையலை காட்ட, ஏணியாக இருக்க, சிகரத்தை காட்ட ஆசைப்படுகிறேன். இறைவா, அருள் புரிவாய். என்னையும் என் புனிதரை போல நல்ல நாவு படைத்த வல்லமை கொண்ட இறை வாக்கினராக மாற்றுவாய். நானும் நற்செய்தியின் சாட்சியாகவும், நற்பண்புகளினுடைய சாட்சியாகவும் விளங்கவும், அதை அறிவிக்கக்கூடிய இறைவாக்குடைய இறைவாக்கினராக மாறவும் அருள் புரிவாய் என்று வேண்டி இப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை நம் புனிதர் வழியாக இறை வேண்டலை எடுத்து வைத்து அருள் வரம் வேண்டுவோம். தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
வழி என்றவரே இறைவா, கத்தோலிக்க திரு அவையை இறை வழியில் தலைமை தாங்கி வழிநடத்தும் எம் திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரிகள் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் இறை ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கிட வேண்டிய அருளை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் இருப்பிடமே எம் இறைவா, நல் ஆசானாய் எங்களுக்கு நல் வழிகளை போதிக்கும் எங்களது ஆசிரியர்கள் அனைவரையும் உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உலக அறிவை எங்களுக்கு போதிக்கும் இவர்களுக்கு போதிய ஆற்றலையும் ஞானத்தையும் நீர் வழங்கிட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்னை பின்பற்றி வா என்று அழைத்தவரே எம் இறைவா, எங்களது பங்கில் உள்ள பள்ளி மாணவர்கள், கல்லூரி படிக்கும் இளைஞர், இளம் பெண்கள் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். ஆசிரியர்கள் கற்பிக்கின்றதை கற்றுக்கொள்கின்ற ஞானத்தை இந்த பிள்ளைகளுக்கு நீர் வழங்கும். உலக காரியங்களுக்குள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு உமது அருளாலும் ஆசியாலும் இவர்களை காத்தருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக மக்கள் அனைவருக்கும் நல்ல ஆசிரியராக இருக்கும் எம் இறைவா, இன்றைய திருப்பலியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் நம்வாழ்வு பத்திரிகையின் ஆசிரியர் அருட்பணி ராஜசேகரன் அவர்களையும் மற்ற புதிய அருட்தந்தையர்களையும் நிறைவாய் ஆசீர்வதியும். நம்வாழ்வு பத்திரிகையின் மூலம் எம் கத்தோலிக்க சமூகம் புரட்சி செய்யவும், நம்வாழ்வு பத்திரிகை ஒவ்வொரு கத்தோலிக்க குடும்பங்களின் அங்கமாக மாறிடவும் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு ஆண்டவரே, குடும்பம் ஒரு குட்டி திரு அவை என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் இன்றைய நாளை சிறப்பிக்கும் புனித ராணி மரியா, புனித குழந்தை தெரசா, புனித சூசையப்பர், புனித மிக்கேல், புனித டோம்னிக் சாவியோ அன்பிய குடும்பங்கள் ஒவ்வொன்றும் இறை ஞானத்தோடு வாழ்ந்திட போதிய வரத்தை நீர் பொழிந்தருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய பங்கின் பொது கருத்தான ஆலயம், ஆலய வளாகம் விரிவாக்கத்திற்காக மன்றாடவும். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட சிறப்பு 3 கருத்துகளுக்காகவும் செபிப்போம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடவும். அருள் கொடைகளின் வள்ளலே இறைவா,
பிள்ளைக்குரிய உரிமையோடு நாங்கள் எழுப்பிய இந்த மன்றாட்டுக்களுக்கு தயவாய் செவி சாய்த்து இறை அருளை வரங்களாக எங்கள் மீது பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். காணிக்கை பவனி ஆலயத்தின் வெளியிலே காணிக்கை செலுத்துவதற்கான பொருட்கள் விற்பனைக்கு இருக்கின்றன. விரும்புகிறவர்கள் வாங்கி காணிக்கையாக செலுத்தலாம். காணிக்கை பாடல். சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமானது பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும்
உமது கை நின்று பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோணியாரின் நவநாளில் உமது திருப்பிடத்திற்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாரின் நவநாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு நீர்தாமே வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாக்கின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது திருப்புகழை பன்னிசைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காரியங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக
எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிலைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்களுடைய பங்கின் பாதுகாவலரான கோடி அற்புதர் புனித அந்தோணியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரும் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில்
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவுலப்படி தூய ஆவியானவரின் ஆற்றலால் சாவின் வழியாக உலகுக்கு உயிரளித்தீர். உமது புனிதமிக்க திருவுடலாலும் திரு இரத்தத்தாலும் எங்கள் குற்றங்களை போக்கி தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்து நாங்கள் எந்நாளும் உம்முடைய கட்டளைகளில் கருத்தூன்றி இருக்க செய்தருளும். ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் ஒன்றாக கலந்து உட்கொள்ள நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. விண்ணில் எழுந்து வந்து உயிரில் கலந்து நின்று உறவில்
இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் நம்முடைய ஆண்டு பெருவிழாவினுடைய 6ஆம் நாளை நவநாளாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நவநாள் வழிபாட்டை எடுத்து சிறப்பித்து ஜார்ஜியார் மண்டலத்துள்ள அன்பியங்களான புனித ராணி மரியா, புனித குழந்தை தெரசா, புனித சூசியப்பர், புனித மிக்கேல் மற்றும் புனித டொமினிக் ஆகிய அன்பியங்கள் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், ஜெபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளைய தினம் இந்த நவநாள் வழிபாட்டை எடுத்து சிறப்பிக்க வேண்டியவர்கள் புனித அன்னை தெரசா, புனித தேவ சகாயம், புனித அல்போன்சா, புனித வெரோனிகா மற்றும் புனித மரிய கொரட்டி அன்பியங்கள். திருப்பலி முடிந்ததும் ஆலயத்தின் வெளியிலே இருக்கின்றவர்கள் தயவு செய்து உங்களுடைய இருக்கைகளை நீங்கள் எடுத்த இடத்திலே வைக்கவும். ஒவ்வொரு நாளும் அறிவிப்பு கொடுக்கிறோம், ஆனா பலர் அதே இடத்துல தான் வச்சுட்டு போறீங்க. அங்க அறிவிப்புக்கு என்ன அர்த்தம் என்றே தெரியவில்லை. எனவே தயவு செய்து ஆலயத்தின் வெளியில இருக்கின்றவர்கள் அந்த இருக்கைகளை நீங்கள் எடுத்த இடத்திலே திரும்ப வைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் காணிக்கை கொடுப்பதற்கான இந்த காணிக்கை பொருட்கள் விற்பனைக்கு இருக்கின்றன. விரும்புகிறவர்கள் உடைய நன்றியின் காணிக்கையாக அந்த திருப்பலியிலே இந்த காணிக்கை செலுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று நம்முடைய பங்கின் ஆண்டு பெருவிழாவிற்கு பலவிதமான செலவினங்கள் இருக்கின்றன. ஒரு சிலர் அதற்கான உபயம் செய்து வருகிறார்கள். தொடர்ந்து இன்னும் உபயம் தேவைப்படுகிறது. குறிப்பாக அந்தோனியார் மற்றும் மாதா கட் அவுட் 26,000, மியூசிக்கல் பேண்ட் 30,000, பட்டாசுகள் 10,000, LED டிவி இன்னும் 4 உபயம் தேவைப்படுகிறது. ஒரு டிவி 25,000. அதே போன்று நம்முடைய அசன பெருவிழாவிற்கு அந்த கடைசி நாள் உணவு விழாவிற்கான அதை நீங்கள் பொருட்களாகவோ அல்லது அதற்குரிய ஒரு நன்கொடையாகவும் ஆலயத்தின் வெளியில் இருக்கின்ற அந்த பொறுப்பாளரிடம் கொடுத்து உதவி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இறையேசு பிரியமானவர்களே, இந்த 6ஆம் நாள் நவநாள் திருப்பலிக்கு தலைமையேற்று இன்றைய திருப்பலி நிறைவேற்றி சிறப்பாக இன்றைய அந்த மறையுறையிலே எவ்வாறு புனித அந்தோனியார் இறை கட்டளையை கடைபிடித்து கற்பித்தவர் என்பதற்கு நாமும் அந்த அனோரியார் போல ஒரு சிறந்த ஆசிரியராக நாமும் கற்க வேண்டும், பிறருக்கு கற்பிக்க வேண்டும். புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்விலே ஜெபிக்கின்றவராகவும் சிறந்த ஒரு போதகராகவும் அதே நேரத்தில் ஏழ்மையோடும் இருந்தார். என இந்த 3 கருத்துக்களை வலியுறுத்தி குறிப்பாக பிரேயர், பிரீச்சர், புவர் என்ற கருத்துக்களிலே நம்மை தியானிக்க அழைத்து நமக்கு இறை ஆசிரியை பெற்று தந்தவர் அருட்தந்தை ராஜசேகர் தந்தை அவர்கள் நம்வாழ்வு பத்திரிகையினுடைய ஆசிரியராக கடந்த 2 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றார். எனவே இந்த தந்தை அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரை இந்த நம்வாழ்வு பத்திரிகை அச்சு ஊடகமாக இருந்தது. இப்பொழுதுதான் அண்மையில்தான் கடந்த ஜனவரி மாதம்தான் நினைக்கிறேன் இவர் அதை இன்னொரு தளத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றார். தினமும் காலையிலே நீங்கள் 5 மணிக்கு என்றால் அவருடைய மொபைலை நீங்க அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா காலையிலே பத்திரிகை வந்துடும். நம்வாழ்வினுடைய அந்த ஒரு முக்கியமான தலைப்பு செய்திகளை போல ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு நிலைக்கு இன்று இந்த நம்வாழ்வு பத்திரிகையை கொண்டு சென்றிருக்கின்றார். எனவே இந்த நம்வாழ்வு பத்திரிகை இன்று இத்தகைய ஒரு புது முகம் கண்டிருப்பதற்கான அந்த காரணம் அருட்தந்தையுடைய அந்த பணி, இந்த முயற்சி தான். எனவே தந்தை அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் செலுத்தி இன்றைய நாள் நவநாளை சிறப்பிக்கின்ற அந்த அன்பினுடைய பொறுப்பாளர் ஒருவர் தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றியின் அடையாளமாக இப்பொழுது பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றியை வெளிப்படுத்துகிறார்கள். அதே போன்று இன்று நம்முடைய மகிழ்ச்சியிலே கலந்து கொள்ள 2 அருட்தந்தையர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர் இருவரும் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் புதிதாக குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டவர்கள். நம்முடைய உதவி பங்கன் தந்தையுடைய வகுப்பு தோழர்கள். அதிலே ஒருவர் மரிய சூசை தந்தை அவர்கள் தற்பொழுது கொளத்தூர் சீனிவாஸ் நகரில் இருக்கின்ற திரு இறுதியானவர் பங்கிலே அங்கு உதவி பங்கு தந்தையாக பணி செய்து வருகின்றார். தந்தை அவர்களுக்கும் உங்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
அதே போன்று அருட்தந்தை டிட்டு சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கின்ற அந்த ஆலயத்திலே தந்தை அவர்கள் உதவி பங்கு தந்தையாக அங்கு பணி செய்து வருகின்றார். தந்தை அவர்களுக்கும் இந்த நாளிலே நம்மோடு வந்து கலந்து கொண்டு நமக்காக செபித்து இறை ஆசிரியை பெற்று தந்த தந்தை அவர்களுக்கும் உங்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், செபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவரும் இறுதி ஆசிற்கு எழுந்து நிற்போம். கொஞ்சம் உட்காருங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க. அன்புக்குரியவர்களே, முதல்ல இந்த பாடல் குழுவினருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ரொம்ப நல்ல அழகா நேர்த்தியா பாடுறாங்க. இறைவன் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்களுக்கு குரல் வளர்த்தால் இறைவன் மகிமை அடையட்டும். நம்முடைய சமூக வாழ்வு இப்ப அதுக்கு முன்னாடி 6:50 தான் பூசையை தொடங்கணும். 7:50, 8 மணி, 1 மணி நேரம் 10 நிமிஷம் இல்ல, 1 மணி நேரம் 10 நிமிஷத்துல ஒரு நவநாள் பூசையை முடிக்கிறது இங்கதான் முதல்ல பாக்குறேன் இல்ல. இவ்வளவு சுருக்கமா அழகா நிறைவா நம்ம முடி, நல்ல பாடல், நல்ல செய்தி, பூசையோட 8 மணி தான் ஆகுது. 8 மணிக்கு போய் என்ன செய்ய போறீங்க இல்ல. அதனால ஒரு 1/2 மணி நேரம் அடுத்த பிரசங்கம் வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். டவுன்ல வந்து 8 மணிக்கு நீங்கெல்லாம் வீட்டுக்கு போய் என்ன செய்ய போறீங்க? 11 மணி தான் தூங்குறீங்க இல்லையா? அதனால கூட ஒரு 1/2 மணி நேரம் இங்க பேசுவோம், இறை சமூகத்தோடு உறவாடுவோம். ஒரு 2 செய்திகளை மட்டும் சுருக்கமா. நம்முடைய சமூக வாழ்வு 2 தளத்துல பயணிக்க. ஒண்ணு ஆன்மீக தளம், இன்னொன்று வந்து அரசியல் தளம். இரண்டும் இணைவதுதான் சமூக தளம். இந்த மே மாதம் 2 இடத்துலையுமே மாற்றம் வந்தது. அரசியல் தளத்திலும் மாற்றம் வந்தது, ஆன்மீக தளத்திலையும் ஒரு சில பங்குகள்ல மாற்றம் வந்தது. இந்த அரசியல் தளத்துல 100 நாள் தான் ஆயிருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் சொல்றாங்க, நம்புவோம் இல்ல, நிறைய மாற்றங்கள் வரும்னு நம்புவோம். ஆனா இந்த ஆன்மீக தளத்துல இந்த பங்குல மாற்றமாகி 15 நாள் கூட ஆகல, நிறைய மாற்றங்களை நான் பார்க்கிறேன். நீங்க ஜோரா கைதட்டணும், நிறைய கைதட்டணும். ஏன்னா தந்தை அவர்களை நான் குருமானவனாக இருந்த காலத்திலிருந்து ஒரு 22 ஆண்டுகளாக பார்க்கிறேன். அவர் சாஸ்திரி நகர்ல இருக்கும்போது நான் நம்மாழ்வு உதவி தந்தையாக இருந்தேன். அதன் பிறகு அதிகமாக தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பு இப்போ போரூர்ல கடந்த 2 ஆண்டுகளாக திருப்பலிக்கு போயிருக்கிறேன். ஒரு சில தந்தையர்கள் அந்த பங்குல இருக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய பிரசன்னம் தெரியும். மாற்றம், வேகம், தெளிவு, நல்ல ஈடுபாடு, சிறப்பா மகிமையா செய்யறது. நான் யாரையும் மிகைப்படுத்தல. ஒரு சில தந்தையர்களை பார்க்கிறேன். மறை மாவட்டம் முழுவதும் நான் பூசைக்கு போறேன். இந்த நம்மாழ்வை தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு பங்கா போயிட்டு இருக்கிறேன். பல பங்குகளை பார்க்கிறேன். பல தன்மைகள் இருக்கும். ஒரு சில இடங்கள்ல ஆல்டர் பாய்ஸ் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. ஏன்னா சின்ன சாமியார் ரொம்ப அழகா வழி நடத்துவார். ஒரு சில கொயர் நல்லா இருக்கும். ஒரு சில பங்கு பேரவை திருவிழாவை சிறப்பா செய்வாங்க. மறைக்கல்வி ஒரு பங்குல சிறப்பா செயல்படும். அன்பிய பக்த சபைகள் எல்லாமே ஒரு பங்குல சிறப்பா செய்யுது அப்படின்னா ஒரு சில தந்தையர்களுடைய பங்குகளை நான் பார்த்துருக்கேன். அதுல ஒரு தந்தை நம்முடைய தந்தை பாலசாமி அவர்கள். அவர் இருந்த பங்குல ரொம்ப துடிப்போடு, தெளிவோடு, பரபரப்போடு அப்படி செய்யக்கூடியவர். மாற்றங்களை நான் பார்க்கிறேன். அவருடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இறைவன் அவர் வழியாக இந்த பங்கை மகிமடைய செய்ய வேண்டும். உங்கள் நிறைவான ஆசீர்வாதங்களை வழிநடத்த வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டுகிறேன், வாழ்த்துகிறேன். கைத்தட்டி உற்சாகப்படுத்துவோம். வந்த 10 நாள் திருவிழாவை இவ்வளவு சிறப்பா நீங்க கொண்டாடுறீங்க. பார்த்தா பயங்கரமான மாற்றங்களை காக்குறேன். தொடர்ந்து இந்த மாற்றம் இருக்கணும். நிறைய உடலும் உள்ளமும் மனமும் மாற்றம் கண்டு கொண்டே இருக்க வேண்டும். அது ஏற்றமாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்கிறேன். நம்மாழ்வு பத்திரிகை தந்தை குறிப்பிட்ட ஒரே ஒரு பகுதியை மட்டும். நம்மாழ்வு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நான் கடந்த ஆண்டுகளையும் வந்திருக்கிறேன். என்னுடைய துணை ஆசிரியர் ஃபாதர் ஜேக்கப் 2 முறை வந்திருக்கிறாரு. இந்த நம்மாழ்வு அடுத்த தளத்திற்கு போகணும். குறிப்பா இந்த கடந்த 2-3 மாதங்கள் நாங்கள் கொடுத்த கட்டுரைகள் எல்லாம் பொக்கிஷமானது. நீங்க நிறைய மிஸ் பண்ணிருக்கிறீங்க. வாங்காதவங்க, படிக்காதவங்க ரொம்ப உண்மையில நீங்க வருத்தப்படணும். ஏன்னா அவ்வளவு அந்தந்த துறை சார்ந்தவங்கள்ட்ட மிக தெளிவாக கூர்மையான தரவுகளோடு கட்டுரைகள்லாம் படைத்தோம். இப்போ வந்துகிட்டு இருக்கு. இந்த சமூக அரசியல் தளத்துல இன்னும் நம்ம தெளிவு பெற வேண்டும் என்பதற்கு பல காரணங்கள். அதுல ஒரு சில காரணங்கள் இந்த மாற்றங்கள் கூட நம்ம சொல்லலாம். இன்னும் தெளிவு பெற வேண்டும்.
எது சரி என்று படுதோ உள்ளத்திற்கும் நம்முடைய சிந்தனைக்கும் சரிப்படுதோ துணிந்து செய்யணும். அது தெளிவோடு செய்யணும், அது முக்கியம். தெளிவு என்பது நம்முடைய தோமாவுடைய கருத்தை சொல்லும்போது தெளிவும் துணிவும் அவரிடம் அதிகமாக இருந்தது. நான் யாரை பின்பற்றுறேன், எதுக்கு நான் பின்பற்றணும், அந்த தெளிவும் துணிவும் இருந்தது. தோமாவினுடைய மண்ணுல வாழக்கூடிய நமம் அந்த தெளிவும் துணிவும் நமக்கு இருக்க வேண்டும். எனவே அரசியல் சார்ந்து சமூகம் சார்ந்து இன்னமும் தெளிவு பெற வேண்டும். தயவு செய்து பிள்ளைங்களை வாசிக்க சொல்லுங்க. பெரியவங்க நீங்க வாசிப்பீங்க நம்புறேன். அடுத்த தலைமுறையை ஒரு வாசிக்கக்கூடிய தலைமுறையை நம்ம உருவாக்கணும். they are so much addicted to social media. ரீல்ஸ் பார்த்தே வாழ்க்கையை ரீல் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? நல்லா வாசிக்க சொல்லுங்க. தரமான கருத்துக்கு நல்ல மொழி நடை, கருத்து வளமிக்க பேச்சாற்றல் இதெல்லாம் வரணும் நம்ம பிள்ளைங்களுக்கு. எனவே அடுத்த தலைமுறையை உருவாக்க வேண்டிய ஆசிரியர் பணியை நாம் மேற்கொள்ள வேண்டியிருக்குது. இன்னைக்கே தொடங்கிடணும். இந்த மறையுரை இந்த நாளை நீங்க பொருள் உணர்ந்து கொண்டாடுறீங்கன்னா இந்த போதிக்கும் பணியை இன்றே நீங்கள் வீட்டில் கொண்டாடணும். நம்ம பிள்ளைங்களுக்கு டூர் போடுறதுக்கு பிளான் பண்றோம். we discuss with our children. அவங்களுக்கு பருவத்தில் வரும்போது மணப்பொன் தேடுகின்ற போது, மணமகள் தேடுகின்ற போது, மணமகன் தேடுகின்ற போது அவங்களை டிஸ்கஸ் பண்றோம். அரசியல் வருகின்ற போது பிள்ளைங்கள்ட்ட பேசுறதே கிடையாது. தனிச்சு விட்டுட்டோம், தனிச்சு போயிட்டாங்க, தெளிவில்லாத பாதையில் இருக்கிறாங்க. நம்முடைய குடும்பத்துல in our table when we eat we need to discuss, we need to open the topic of politics among our children. பிள்ளைங்களுக்கு அந்த போதிக்கும் பணியை, ஆசிரிய பணியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். தெளிவை உருவாக்க வேண்டும். அது நம்முடைய புனிதர் வழியாக நிறைவாக கிடைக்க வேண்டும். அத்தகைய ஒரு பயணத்துல ஒரு சின்ன கருவியாக நாங்கள் எடுக்கின்ற முயற்சி தான் இந்த நம்வாழ்வு. இன்னைக்கு அங்க சின்ன ஸ்டால் போட்டிருக்கிறோம். நம்வாழ்வு நிறைய வாங்கிட்டு இருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச 40 சப்ஸ்கிரிப்ஷன் இங்கே வந்துகிட்டு இருக்கு. இஃப் யூ ஸ்டில் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட், ஆர்வம் உள்ளவங்க நீங்க தொடர்ந்து இதை பெற்றுக்கொள்ளலாம். அல்லது ஒரு சில பிரதிகள் இருக்கும், அதை நீங்கள் 10 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போங்க. குழந்தைகளுக்காக கல்வி சுரங்கம் என்ற ஒரு மாத இதழை நடத்துகிறோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ், மோட்டிவேஷனல் எஸ்ஸைஸ், சைக்கலாஜிக்கல் எஸ்ஸைஸ், அவருடைய உளவியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு, இதையெல்லாம் குழந்தைகளை உள்வாங்கி வரக்கூடிய ஒரு புத்தகம். இது 150 ரூபா ஆண்டு சப்ஸ்கிரிப்ஷன். அதோடு நிறைய புத்தகங்கள் இருக்கிறது. ஒரு 4 புத்தகங்களை மட்டும் தான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இந்த 4 புத்தகங்களை, ஒன்று திருக்குடும்ப திருக்காவியம், நான் இயேசு காவியம் சொன்னேன். அதன் பிறகு நம்முடைய தேம்பாவணி சொன்னேன். அது போல திருக்குடும்பத்தை பற்றி உள்ள ஒரு காவியம், திருக்குடும்ப திருக்காவியம். நம்முடைய திருத்தந்தை, மறைந்த திருத்தந்தையுடைய கடைசி திருத்தூது மடல் அவர் நம்மை அன்பு செய்தார் என்று திருஹிருதய ஆண்டவரை பற்றி நமக்கு அவர் கொடுத்த ஒரு அற்புதமான சுற்றுமடல். இதை தமிழ்ல மொழியாக்கம் செய்திருக்கிறோம். அவர் நம்மை அன்பு செய்தார். பூந்தமல்லி குறுமட பேராசிரியர்கள், திருஹிருதய குறுமடம், அந்த திருஹிருதய பக்தியில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் இதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இது திருஹிருதய மாதம். எனவே இந்த பக்தியில நீங்களும் வளர வேண்டும். ஒரு புத்தகம் நீங்க பெற்றுச்செல்ல அன்போடு ஆசிக்கிறேன். நான் உன்னை அன்பு செய்கிறேன். இது நம்ம புதிய திருத்தந்தை எழுதிய முதல் சுற்றுமடல். இதனுடைய தொடர்ச்சி இது. எனவே இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு இருக்கிறது. நம்முடைய திருக்குடும்பத்தை பற்றி ஒரு கவிதை தொகுப்பாக ஒரு திருக்குடும்பத்தின் பயணம் என்ற ஒரு புத்தகம். இது வெறும் ஹார்ட்போர்ட் பைண்டிங்ல வந்திருக்கு. இது ஒரு 250, இது ஒரு 150, 100, இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு 650 ரூபா 700 ரூபா வரும்னு நினைக்கிறேன். யூ ஜஸ்ட் கெட் இட் ஃபார் 500 ருபீஸ் கொடுத்து நீங்கள் இந்த 4 புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். இது 4 சேர்த்து உங்களுக்கு 800 ரூபாய் வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு சலுகை வேலையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக இந்த நியூஸ் பேப்பர், இன்னைக்கு 300வது நாள். இந்த நியூஸ் பேப்பர் ஆகஸ்ட் 15ஆம் தேதி தொடங்கணும். ஏறக்குறைய 10 மாதங்கள் நெருங்கி வந்துருச்சு. அதனுடைய நாள் இன்று 300வது நாளை கொண்டிருக்கிறோம். இந்த 300 நாள்ல 4.5 லட்சம், ஏறக்குறைய 5 லட்சம் வாசகர்களை கொண்டிருக்கிறது. தந்தை சொன்னது போல காலையில் 5 மணிக்கு ஷார்ப்பா உங்களுக்கு அது உங்களுக்கு பாக்கெட்ல விழுந்துடும். அதுக்கான ஒரு பேனரை வச்சிருக்கிறோம். யூ கேன் ஸ்கேன் இட். வாட்ஸ்அப்ல ஒரு கேமரா இருக்கு, அதை எடுத்து ஸ்கேன் பண்ணீங்கன்னா யூ வில் பி அட்டாச்ட் வித் அவர் சர்வர் இன் ஆஃபீஸ். எவ்ரி டே மார்னிங் யூ வில் கெட் 5 பேஜ் அது ஃப்ரீ நியூஸ் பேப்பர். ஃப்ரீயா கொடுத்து உங்களை வாசிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிக்கணும். சரியா? நீங்க டிஜிட்டல்ல இருக்கிறதுனால டிஜிட்டல்ல கொண்டாந்து உங்களை வாசிக்க வைக்கணும். ஒரு 10 செய்தி, வத்திக்கான், ஆசிய, இந்திய, தமிழக, மறைமாவட்ட, சிறுபான்மையினர், நம்முடைய கல்வி, நம்முடைய உரிமை சார்ந்த செய்திகள் மட்டும்தான். ஒரு 10 செய்தி தினந்தோறும் ரத்தின சுருக்கமாக உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்க வாசிக்கக்கூடியவங்களுக்கு ரியலி ஐ ஹோப் யூ வில் என்ஜாய். அங்கே இருக்கு, அதை நீங்க ஸ்கேன் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம் ஃப்ரீயா.
அதை பத்திரிக்கையில ஃப்ரீயா அவருக்கு பத்திரிக்கைகளை நான் வாங்கணும், அதை ஃப்ரீயா அவர்ல அவங்க போயிடக்கூடாதுன்னு இதை நீ வாங்கும் போது தான் அதுக்கு நான் சம்பளம் கொடுத்து அவங்க எல்லாம் வச்சுக்கிறவங்கலாம் ஓடிக்கிறாங்க. 10 டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். சப்ளை இருக்கிறோம், அவங்களுக்குலாம் நான் சேலரி கொடுக்குறோம். சரி, தயவு செய்து நீங்கள் இந்த பணியை தொடங்க ஆசிக்கணும். எத்தனை பேர் மாதா தொலைக்காட்சி பார்க்குறீங்க? ரொம்ப நன்றி. மாதா தொலைக்காட்சி இயக்குனர் சார்பாக நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாதந்தோறும் மாதாவுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க இல்லையா? தொடர்ந்து கொடுங்க. அது பெரிய சேட்டலைட் டிவி, ஏறக்குறைய 120 தொழில்நுட்ப கலைஞர்கள் பணி செய்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வேலை பணம் கொடுக்கணும், பெரிய பொருள் செலவு. எனவே அதை நீங்கள் தாங்க வேண்டும். நம்முடைய ஊடக பணி வளர வேண்டும், அதற்கு நீங்கள் தாங்க வேண்டும். எத்தனை பேர் நம்மாழ்வு வாங்குறீங்க? பார்த்தீங்க 40 பேர் இருக்கணுமே. என் டீம் எங்க? என் டீம் 40 பேர் இருக்கணுமே. கை கம்மியால இருக்கு. நான் வாசிக்கக்கூடிய இப்போ 40 பேர் இங்க இருக்கிறீங்க, அது 400ஆ மாறணும். சரிங்களா? அதனால நம்மாழ்வு நீங்க வாங்கணும். அதற்கான பணியை நீங்கள் உதவி செய்ய வேண்டும், பொருள் உதவி தர வேண்டும். இந்த பணியை செய்தியை கடத்திக்கிட்டே இருக்க வேண்டும், யாருக்காக சொல்லிக்கிட்டே இருக்கணும், அப்போதான் இது வளரும். எனவே இந்த நாளில் உங்களை சந்திப்பதற்கு நல்ல மறையுரை வழங்கி உங்களோடு சேர்ந்து தியானித்து இந்த பலியை ஒப்புக் கொடுக்க இறைவன் கொடுத்த ஒரு வாய்ப்பு, மாசத்திற்குரிய தந்தை அண்ணன் பாலசாமி அவர்கள் கொடுத்த அழைப்புக்கும் நான் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. எழுந்து நின்று இறுதி ஆசிரியருக்காக ஜெபிப்போம். நன்றி கூறி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, எம் புனிதர் புனித அந்தோணியாரின் விழாவை கொண்டாட நவநாளில் பங்கெடுத்து விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி அருளும். அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித அந்தோணியாரை நோக்கி ஆற்றல் மிக்க மன்றாட்டு. இறைவனது இரக்கத்திற்கும் பேரன்பிற்கும் முற்றும் உரியவரான புனித அந்தோணியாரே, உம் வழியாக கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமல் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரை, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மை செய்யவும் பக்கபலமாய் இருப்பீராக. நற்கருணை மாதர் மேல் பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையை கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயாள மனம் படைத்தவரே, நம்முடைய பங்குக்காகவும் பங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்காகவும் இந்த ஆலயம் ஆலய வளாக விரிவாக்கத்திற்காகவும் செபிப்போம். நம்ம ஒருவருடைய 3 கருத்துக்களுக்காக, சிறப்பு கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். எங்கள் மனக்கவலைகளில் உமது ஆறுதலையும் நோயில் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேருதவியை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவவும், தொழில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும். எங்களை கைவிட்டு விடாதேயும். அழியா நாவுடைய புனித அந்தோணியாரை, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியையும் பெற்றவர்களாய் நாங்களும் உம்மோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேத்தும் வரம் பெற்று தருவீராக. ஆமென். நோயாளிகளை மந்திரிக்கும் ஜெபம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவா, உம் அளவிலா அன்புக்குரியவரும் உமது அருளின் தூய்மையால் கோடி அற்புதரென புனித அந்தோணியாரை அண்டி வந்துள்ள பக்தர்களான எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பி அருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக. ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக.
ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உடல் நோயிலிருந்தும் உள்ள நோயிலிருந்தும் விடுவித்து மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் தந்து உங்களை ஆசிர்வதித்து உங்கள் மேல் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் நம் பாதுகாவலரின் பராமரிப்பிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நன
திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நமது பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவசகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே மகிமை, இயேசுக்கே மகிமை, இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.